சிஎஸ்ஐ காரங்களாம் நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், சிஎஸ்ஐ பாரம்பரியம் நம்ம சொல்லுவோம். உண்மையில் சொன்னால் இப்போ பெந்தகோஸ்தே பாரம்பரியம் ஒன்று வந்திருக்குது. சிஎஸ்ஐ பாரம்பரியம் போய் இப்போ என்ன பாரம்பரியம் வந்திருக்கு? பெந்தகோஸ்தே பாரம்பரியம். என்ன பெந்தகோஸ்தே பாரம்பரியம்? காலையில் கிளம்புறது, நேராக நீட்டாக கிளம்பி வர்றது, உட்காந்து இங்கே வந்துட்டு ஒரு 2 பாட்டு பாடுறது, கையை தட்டுறது, கொஞ்சம் நேரம் ஆராதனை பண்ணுறது, அப்புறம் ஒரு 40 நிமிஷம் தேமேன்னு செய்தி கேட்குறது. சில ஆட்கள்லாம் அது ஒரு பெரிய கிருபை தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக கிளம்பி நல்லா வர்றாங்க, வந்துட்டு அந்த 40 நிமிஷம் செய்தியில் அழகாக தூங்குறாப்புல, முடிஞ்சு ஏஞ்சி அழகாக நடந்து வீட்டுக்கு போகிறான். எப்படி அந்த 40 நிமிஷம் தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. அது பெரிய ஒரு கிஃப்ட் தான் சில ஆட்களுக்குலாம் தெரியுமா? நடந்து வரும்போது அழகாக வராப்புல, திருப்பி நடந்து வீட்டுக்கு போகிறாப்புல, நடுவில் 40 நிமிஷம் தூங்குறா. இடையில 40 நிமிஷம் எப்படி தூங்க முடியுது? இதில் கேட்கறதுக்கு வேறு சொல்லிக்கிறது, நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறோம், சண்டே சர்ச்சுக்கு போகிறோம். எங்கே சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்ன சேஞ்ச்? சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே வந்தால் ஒரு மாற்றம் இருக்கணும். வந்த வண்ணமாய் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்று உங்கள் பேரில் தவறு, இல்லை சபையின் பேரில் தவறு. இங்கே வந்தால் உங்களுக்குள்ள மாற்றம் வரணும். அதுக்கு தான் சர்ச். உங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி 12 வருஷமோ அவன் வெறும் ஏபிசிடி பேசினா ஒத்துப்பீங்களா? 12 வருஷம் ஒரு ஃபேக்ட்ரியில் உங்களை சேர்த்து விட்டு கடைசி வரைக்கும் ஸ்பேனரை முறுக்கவே தெரியாதுன்னா ஒத்துப்பீங்களா? ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண உங்கள் பையனை அனுப்பி கடைசி வரைக்கும் ASTFGFே அடிச்சுக்கிட்டு இருந்தால் ஒத்துப்பீங்களா? எல்லாத்துக்கும் வளர்ச்சி வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்போ சபையில் மட்டும் ஏன் வளர்ச்சி இல்லை? பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை என்பது வளர்ச்சி நிறைந்தது. சபை என்பது வளர்ந்துகிட்டே போனோம். சபைக்குள்ள இன்னைக்கு என்ன கிடையாது? வளர்ச்சி கிடையாது. சபை என்பது என்ன, எப்படிப்பட்ட ஒரு இடமாயிருச்சு? இப்போ உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். சபை என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஜாலியாக வர்றது, ஜாலியாக போகிறது, இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போகிறது. சிலர்லாம் இன்னைக்கு வந்துட்டு சபையில் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 10 வருஷம் 15 வருஷம் நம்மளால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? இன்னும் இதில் வேற கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியுமா? நம்ம சபைக்கு போகிறதுனால பாஸ்டர் குடும்பத்துக்கு எவ்வளோ உதவி. ஏசுநாதருக்கு என்ன உதவி? ஏசுநாதருக்கு என்ன உதவி உங்களால் சொல்லுங்க? முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து இன்னைக்கு ஜெபம் பண்ண கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு தெரியுமா, உங்களை மாதிரி உட்காந்துருந்த நாங்கள் தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறோம். இன்னைக்கு சபையில் இங்கிருந்துக்கு வந்தால் ஊழியக்காரனா பின்னாடி வரணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஊழியக்காரன் இங்கே தான் உட்காந்துருக்கான். ஆனால் இங்கே உட்காந்துருக்க யாருமே போன ஜென்ரேஷன் மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்குறவங்க இல்லை. என்னை கொண்டு என்ன செய்தி ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு நாங்கள்லாம் கேட்டோம். எங்களுக்கு கேட்க சொல்லி கொடுத்தாங்க, கேட்டோம். அப்படி கேட்டதுனால தான் இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனில் ஊழியக்காரர் இருப்பான். ஒரு சடங்காச்சாரம், பெந்தகோஸ்தே சடங்காச்சாரம். நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு போனோம், ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் உட்காந்துருக்கணும், செய்தி கேட்டோம், ஓகே ஃபைன், தசம காணிக்க போட்டோம், ஓகே. என்ன ஆயிடுச்சு? பரலோகத்தில் இடம் அலாட் ஆயிடுச்சு. யார் சொன்னா உங்களுக்கு? அப்படி யார் சொன்னா? தசம காணிக்க கொடுத்தா பரலோகத்தில் அலாட் ஆயிடுச்சுன்னா யார்? என்ன ஆண்டவனை காசு வாங்கிட்டு பிளாட் போட்டா விற்கிறார் மேலே பரலோகம்? நிறைய பேருக்கு அதில் ஒரு எண்ணம், நாங்கள் கரெக்டாக தசம காணிக்க கொடுத்துட்றோம். அப்படியா? அதை கொடுத்துட்டு அவங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுவான்னு யார் சொன்னா? நீங்கள் வேணா உங்கள் பிள்ளைக்கு நல்லா கரெக்டாக ஃபீஸ் கட்டிடுங்களேன், பிள்ளை பாஸ் ஆயிருமா? கொண்டு போயிட்டு உங்கள் பிள்ளைக்கு ஏப்ரல் மாதம் கரெக்டாக ஃபீஸ் கட்டிடுங்க. கட்டி முடிச்சு என் பிள்ளை 9th நான் ஃபீஸ் கட்டிட்டேன், பாஸ் ஆயிருமானா அந்த ஆஃபீஸில் இருக்கவனே சொல்லுவான், ஓ போய் படிக்க சொல்லியா முதல்ல, ஃபீஸ் கட்டினா பாஸ் ஆகும்னு எவன் சொன்னான்? தசமாங்காணியை கொடுத்தா பரலோகத்துக்கு போகணும். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் திரும்பி போனார்கள். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்கள் காதுக்கினிய செய்தி. ஏன்னா நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்க. ஒரு வீடு இருந்தால் கர்த்தர் 2 வீடு கொடுப்பார். கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 2 வீடு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 12 மணி வரைக்கும் ஒரு வீட்டில் தூங்கிட்டு குடும்பமாக எழுந்திரிச்சு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நைட்டு 12 மணிக்கு மேலே இன்னொரு வீட்டில் தூங்குவீங்களா? ஆண்டவர் 2 வீடு கொடுத்துறாரு, வேஸ்ட் பண்ணப்படாது. நீ வேணா மூத்த பிள்ளையோட போய் அந்த வீட்டில் படுத்துக்கமா, நான் வேணா இளைய பிள்ளையோட இந்த வீட்டில் படுத்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா? எப்படி இருந்தாலும் ஒரு வீடை வாடகைக்கு தானே விட போறீங்க. வாடகைக்கு வரதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம்? அவன் வீடே இல்லாமல் இருக்கான். இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், ஒரு வீடு இருந்தால் 2 வீடு. அதில் வேற புதுசாக அன்றைக்கி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? எதை கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். என் கூட ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஆளை காணோம். திரும்பி பார்த்தா காஸ்ட்லி காரு, எப்படி 30 லட்ச ரூபா இருக்கும். அதை கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ரோட்டில் யார்தோ நிற்கிது, கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை கிளைம் பண்ணால் கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கே சொல்லியிருக்கிறாரு? எங்கே சொல்லியிருக்காரு? இல்லை அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அடுத்தவன் பொருளை இச்சையாக இருப்பான் இல்லை, அது அவன் கார் இல்லை, அது எப்படி உனக்கு கொடுப்பாரு?
நல்ல வேலை அந்த ஆள் நிறுத்திட்டு ஆஃபீஸ் போயிருக்கான். ஒருவேளை கடைக்கு போயிருந்து உள்ள மனைவி பிள்ளையை வச்சுட்டு போயிருந்தானா, நீ கை வச்சு ஜோம் பண்ணுறிய, காரு கிடைக்குமா, கூட இருக்கிறது சேர்த்து கிடைக்குமா? லூசு பயில்வோம். கடைசி காலத்தில் உபதேசத்தை பாருங்க, கை வச்சு ஜோம் பண்ணா எல்லாம் கிடைக்குமா? அவன் நல்ல வேலை மனைவி பிள்ளையை விட்டுட்டு போல, உள்ள விட்டுட்டு போயிருந்தா அதுவும் கூட வந்திருக்கும் வீட்டுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கம் தான் தேவைப்படுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரசங்கம் தேவைப்படலை, இருதயத்தில் குத்தப்படுற பிரசங்கம் தேவைப்படலை, காதுக்கினிய பிரசங்கம் இல்லைங்க. அந்த பிரசங்கம் உங்களை பரலத்துக்கு கொண்டு போகாது. நம்மளை குத்தி ரணமாக்கி நம்மளை உருவாக்க வேண்டும் பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கம் அதுதான், பவுலுடைய பிரசங்கம் அதுதான். அதுதான் நம்மளை உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா.